இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தூண்டி விட்டுதான் நீ இப்படி எல்லாம் செஞ்சேன்னு ரேவதி முதற்கொண்டு எல்லாரும் என் தலைய உருட்டுவாங்க. வேண்டாக்கா, வேண்டாம். நீ பேசாம இரு சந்திரா, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லக்கா, எல்லாரும் என்ன திட்டுவாங்க. அவங்க கிடக்குறாங்க. என் தங்கச்சி மேல ஒருத்தன் கை வைப்பான், அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? இந்த காரியத்துக்கு உண்டான விலையை அவன் கொடுத்துதான் ஆகணும். அக்கா, சந்திரா, அவன் இத்தனை நாள் இந்த சாமுண்டீஸ்வரியோட அன்பான முகத்தை தான் பாத்திருக்கான். இனிமேதான் அவன் என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க போறான். இத்தனை நாள் நான் வேற மாதிரி இருந்துட்டேன். இனி நான் ஆட போற ஆட்டமே வேற. அவனா நானு பாத்துறேன். டேய் டிரைவர் பயலே, இனி நீ அவ்வளவுதான்டா. எவ்வளவு ஆட்டம் ஆன, இனி உன் ஆட்டம் க்ளோஸ். இத்தனை நாள் என் நிம்மதியை கெடுத்தல, இனிமே உன்னை நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். இனிதாண்டா எல்லாமே இருக்கு. உன்னை கொதற விடல நான் சந்திரா இல்லடா. இது எதுவுமே தெரியாம உன் அம்மாக்காரி என் பேர மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காளாமா. பாட்டி, அவங்களுக்கு மாமாவை கண்டாலே பிடிக்காது. இவரை பத்தி அம்மா கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதிகமா போய் கத்தி கொத்து பழைய போட்டிருக்காங்க. ஐயோ, என் பேர எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கும் நல்லது தானே செய்வா. அவன் மேல இப்பேற்பட்ட பழிய போட்டிருக்காளே, அவ நல்லா இருப்பாளாமா? அவ நல்லாவே இருக்க மாட்டாமா அவ. அன்னைக்கு கூட அந்த கிழவிக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ கிளம்பி போனப்போ அந்த சந்திரா வந்து உண்மையான பேரை நீதானே என்கிட்ட சொன்னான். நானும் வந்து பார்த்தேன். அப்போ நீயும் அந்த கிழவியும் பிரமாதமான டிராமா பண்ணி என்ன முட்டாளாக்கிட்டீங்க. அந்த கிழவி நீ உண்மையான பேருனா இருக்க கூடாதான்னு வேற சொல்றான். நீயும் பேத்தியோட புருஷங்கிறதால நானும் பேருந்தான்னு சொல்றேன். அடடா, உங்க நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கரே கொடுக்கலாம்பா. அப்படியே பிச்சு உதறிட்டீங்க. அத்தை, நான் செஞ்சது எல்லாமே நல்லதுக்காக தான். தப்பான நோக்கத்துல நான் எதையுமே செய்யல. டேய், வாய் மூடுறா. எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆன பிறகு நான் உன்னை நம்பணுமா? ஒரு உண்மையை மறைக்க எவ்வளவு பொய்ய, எவ்வளவு பித்தலாட்டம். எவனோ ஒரு லூசு பயல ராஜா சேதுபதியோட பேருன்னு நம்ப வச்சிங்களே. உனக்கு வெக்கமா இல்ல? உங்க சுயநலத்துக்காக நடிக்க வச்சிருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல? டேய், உன் அத்தைய எப்படி பேச போறாங்கன்னு பார்த்தல. உன்னை இப்ப நான் என்ன செஞ்சாலும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ என்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டடா. போன கும்பாபிஷேகம் நடக்க இருந்தப்போ போலீஸ்னு கூட பார்க்காம என்னையே உள்ள தள்ள வந்தானடா நீ. பதிலுக்கு நான் உன்னை பழி வாங்குற நேரம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரன் மேலேயே நீ கைய வைப்ப. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ரேவதி, ரேவதி, வரேன்க்கா. ரோகிணி, இப்ப எதுக்கு ரேவதி கூப்பிடுற? விஷயம் இருக்குங்க, நான் சொல்றேன். ரேவதி, வரேன். வா. என்னக்கா? உன் வீட்டுக்காரர் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா? என்னக்கா சொல்ற? கார்த்தி ஸ்டேஷன்ல இருக்காரா? என்ன பிரச்சனை?
சந்திரா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்படி கூட ஒரு பொம்பளை பழி போடவளா என்ன? மாமா சகலை அவங்களுக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக அவரை பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப கிடைச்ச உடனே அவரை மாட்டி விட்டாங்க. அம்மா, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏமா இப்படி செஞ்சீங்க? நான் என்ன செஞ்சேன்? என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் புருஷன் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவன் சந்திராவை கத்தியால குத்திருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கத்தியால குத்தி கொலை செய்ய பார்த்திருப்பான். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவர் குத்துனதை நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. ஆனா சந்திரா தான் குத்தினதா சொன்னா. அவங்க போய் கூட சொல்லிருக்கலாம்ல. பொய் சொல்லி அவளுக்கு என்ன ஆக போகுது? அவங்களுக்கு ஏற்கனவே கார்த்திய பிடிக்காது. இங்க இருக்கிறப்பவே அவர் மேல ஏதாவது புகார் சொல்லிட்டே தானே இருப்பாங்க. நீங்க கார்த்தி பக்கம் தான் எப்பவும் பேசுவீங்க. அந்த கோவத்துல கூட பழி வாங்குறதுக்கு சொல்லிருக்கலாம்ல. சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத ரேவதி. உன்னையும் அவனையும் பிரிக்க சந்திரா தான் காரணம்னு அவளை கத்தியால குத்திருக்கான். அந்த ராஸ்கல சும்மா விட சொல்றியா? அவன் செஞ்ச தப்புக்கு அவனை துப்பாக்கியிலே சுட்டிருக்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான் தப்பு. ஈஸ்வரி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மாப்பிள்ளை இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்திருக்காரு. என்னைக்காவது இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்காரா? அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியே உன்ன. அவனை பத்தி இப்பதாங்க நான் முழுசாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாளா அவன் நடிச்சிருக்கான். அத நம்பி நான் ஏமாந்துட்டேன். ஆனா இனிமே ஏமாற மாட்டேன். அத்த சகலைய சின்னத்தை எவ்வளவோ நாள் கேவலப்படுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையா வந்ததுக்கு அப்புறம் கூட டிரைவர்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் கோவப்படாதவரு இன்னைக்கு கோவத்துல கத்தி எடுத்து சின்னத்தைய குத்திட்டாருன்னா எப்படி அத்தை நம்புறது? சின்னத்தை தான் வேணும்னு பழி போடுறாங்கன்னா நீங்களும் அதை நம்புறீங்க? அம்மா, அவரை தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. அவரும் பெருந்தன்மையா ஒதுங்கிட்டாரு. அப்புறம் சித்தி சொன்னாங்கன்னு ஏமா அவரை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துறீங்க? வர வர எல்லாரும் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அம்மாங்கிற பயமே இல்லாம போயிடுச்சு. அம்மா, அவர் இந்த வீட்லயே என்ன இருக்க சொன்னதுனாலதான் அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இப்பவும் நான் இங்க இருக்கேன். அதே சமயம் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், எங்கடி போற? என் புருஷனை பார்க்க நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ அங்கெல்லாம் போக கூடாது. அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவனை எதுக்கு நீ பார்க்க போற? அம்மா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவரு என் புருஷன். நான் அவரை பார்க்க போறேன். அதை தடுக்கிற உரிமை இந்த வீட்ல யாருக்குமே கிடையாது.